மறுபடியும் ஒரு எபேசு நிருபத்தின் 3ஆம் வான அனுபவத்தில் வாழ ஆசையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த 3ஆம் வான அனுபவத்தை பவுல் அடிகளாரைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று பூமியிலே வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எபேசு நிருபத்தை கருத்தாக ஆராய்ந்து சில மாதங்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இதில் அநேக சத்தியங்கள், சொல்லப்போனா மோசேக்கு வெளிப்படுத்தின அந்த பஞ்சாகமத்துக்கு முன்னாலே உள்ள உலக தோற்றத்திற்கு முன்ன உள்ளான காரியங்களை கூட பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது மிக 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 முக்கியமான ஒரு சத்தியத்தை பவுலின் நிருபங்களில் பார்க்கிறோம். அவைகளில் மிகவும் விசேஷமானது எபேசிய நிருபம். இந்த எபேசு நிருபத்தின் கருப்பொருள் நான் சொன்னேன். நாம் ஐஸ்வர்யவான்கள், உயிருள்ள பரிசுத்த ஐஸ்வர்யவான்கள், உயிருள்ள பரிசுத்தவான்கள் அல்லது ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லும் பொழுது எந்த பகுதியிலும் நமக்கு குறைவே இல்லை என்ற ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பரிபூரணம். இந்த ஒரு வெளிப்பாட்டை பரிபூரணமாக அவர் இந்த எபேசு நிருபத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் கடைசி வாரத்தில் பார்த்த அதே வசனத்துக்கு திரும்ப நம்ம சொல்லுகிறோம். 2ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்க பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்லுகிற வாழ்த்துதலை பார்க்கிறோம். என்ன வாழ்த்துதல்? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. முடிக்கும் போது அப்படிதான், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக என்றுதான் முடிக்கிறார். அப்ப பாருங்க, அது எவ்வளவு முக்கியமானதோட எல்லா நிருபங்களிலும் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 17 முறை இந்த வாழ்த்துதல் வருவதை நாம் நிருபங்களில் பார்க்கிறோம். அப்போ அதோடைய முக்கியத்துவத்தை, ஒரு வார்த்தை ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருகிறது என்றால் ஆவியானவர் அதற்கு நமக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை காண்பிக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் இவ்வாறு வாழ்த்துதல் என்கிற நோக்கம் என்ன? நம்முடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நாம் கிருபை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது கிருபை உண்டாகும். சகரியாவுல பார்க்கிறோம். சகரியா 4:6 ஆலயத்தை கட்டுகிற பணியிலே அவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது தீர்க்கன் சகரியா மூலமாக வந்த வார்த்தை என்ன வார்த்தை வந்தது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாகிய. கிருபை எல்லா தடைகளையும் முறித்து தள்ளும். கிருபை எல்லா தடைகளையும் முறித்து தள்ளி அந்த ஆலயத்தை கட்டுமான காரியங்களை பரிபூரணமாய் நிறைவேற்றும். அது கிருபையின் வல்லமை என்று அங்கு சகரியா தீர்க்கன் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் பவுலடிகளாரும் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 12:9 நாம் அங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். பலவீனத்தில் என்ன காரணம்? கிருபை எதையுமே மேற்கொள்ள முடிகிற வல்லமை. சாதாரண வல்லமை அல்ல. எப்பேற்பட்ட சவால்களையும் பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் மேற்கொள்ளுகிற வல்லமை கிருபை. இது எப்பொழுது கொடுக்கப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் தீர்மானித்து விட்டார். அதனாலதான் கிருபை. நாம் பிறப்பதற்கு முன்பாக, நமக்கு ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்பாக, நமக்கு ஒரு துன்பமோ கஷ்டமோ வருவதற்கு முன்பாக அதை மேற்கொள்ளும் போக்கு அல்லது அதை மேற்கொள்ளும் வல்லமை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். கிருபையை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் கிறிஸ்தவ வாழ்க்கை மிக 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 சுலபம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் சொல்றது. என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபையின் வாழ்க்கையா இருக்கிறபடினால மிகவும் லகுவான வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையிலே இந்த லீகலிசம், அதாவது சட்ட திட்டங்களினால் வாழுகிற லீகலிசத்திற்கு செல்லப்பட்டபடியினால ஒரு பாரமான வாழ்க்கை வாழ்கிறதை பார்க்கிறோம். அததான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலும்
அங்க எருசலேம் சபை கூடின பொழுது விசுவாசிகளான பரிசேய சமயத்தார் அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த எருசலேம் சங்கம் எடுத்த தீர்மானம் என்ன? பாரமான ஒன்றை, பாரம் என்ன? நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இவைகளை நீ செய்ய வேண்டும், இவைகளை நீ செய்யக்கூடாது. அது கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த காரியம். கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த உடன்படிக்கையிலே இவைகளின்படி எல்லாம் நீ செய்வாயாகில் என்று அங்கு ஒரு நிபந்தனையை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்பாக, அதாவது கிறிஸ்து சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தி கிருபையை நமக்கு தந்த பின்பு எது? அவருடைய கிரியையினாலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு பலிக்கிறது. எதனால? அது கிருபையினாலே. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிருபையை அறிந்து கொண்டோமானால் மிகவும் சுலபமான வாழ்க்கை. தேவனை அறிந்து, தேவனை விசுவாசித்து, தேவனில் அன்பு கூர்ந்து, தேவனை ஆராதித்து, அவரோடு உறவு கொண்டு சேவை செய்வதற்கு கிருபையை பற்றி கொள்ளுவோம். அப்படித்தானே சொல்றாரு. கிருபையை பற்றி கொள்ளுவோம் என்று எபிரேய ஆக்கியோன் சொல்வதை பார்க்கிறோம். கிருபையினால் தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். நம்முடைய கிரியையினால ஒருவரும் உறவு கொள்ள முடியாது. அவரை ஆராதித்து அவருக்கு சேவை செய்ய வேண்டுமானால் கிருபைதான். பவுல் என்ன சொல்லுகிறாரு? கிருபையாய் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ ஊழியம் செய்வதும் சேவை செய்வதும் கிருபைதான். அழைப்பும் கிருபைதான். அப்படிதானே? உலக தோற்றத்திற்கு முன்பே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எபேசியர் 1:5 என்ன சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே அன்பிலே நாம் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்தவர். அது கிருபை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகமத்தில் நம்ம அங்க மோசே எழுதினதை பார்க்கிறோம். ஆனா உலக தோற்றத்திற்கு முன் 9 என்ன சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்தில் தோன்றவில்லை. அதே 1 பேதுரு 1 என்ன சொல்றாரு பாருங்க. அதை எடுத்து நம்ம படிக்கிறோம். அங்கேயும் அதை தான் சொல்றாரு. உலக தோற்றத்திற்கு முன்பே அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் இருந்து, யாரு? இயேசுவானவரை குறித்து அங்க சொல்லுகிறார். அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கிருபையை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி அதை பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருக்கிறாள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்களேன், 10 உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து என்ன? கிருபையினால் வரும் ரட்சிப்பு, கிருபையினால் வரும் வெற்றி வாழ்க்கை, கிருபையினால் வரும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, சுலபமான வாழ்க்கையை குறித்து பரிசோதனை பண்ணினார்கள். அவர் எதுக்கு? மகிமைகளை அவர்கள் முன்னறிவித்த போது அந்த காலத்தின் விசேஷம் இன்னது, அதாவது நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த கிருபையின் டிஸ்பென்சேஷன், நியமனம் இன்னது என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அததான் அங்க சொல்றாரு. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு இப்பொழுது அது சுவிசேஷமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க 19 வரும் பொழுது எப்படி ஆண்டவன் நம்மை மீட்டாராம்? நம்முடைய கிரியைகள் அல்லவே அல்ல. நம்முடைய கிரியையினால் அவர் முதலாவதாக நம்மை மீட்கவில்லை. மறுபிறப்பில் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றவில்லை. எதனால மாற்றினாரு? நாம் பாவிகளா இருக்கையில். அப்படித்தானே சொல்றாரு. ரோமர் 5:8-10 அதை வாசித்து பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில், நாம் துரோகிகளா இருக்கையில். பாவிக்கும் துரோகிக்கும் ஏதாவது தகுதி இருக்கா தேவன் கிருபை பாராட்ட? தேவன் சிலுவைக்கு சென்று தம்முடைய மரணத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு ரட்சித்தார். அங்க யாருக்கு? நாம் பாவிகளாய் இருக்கையில், துன்மார்க்கராய் இருக்கையில், அவருக்கு விரோதிகளாய் இருக்கையில். கிருபை என்பது நம்முடைய தகுதியை சார்ந்ததல்ல.
நம்முடைய தகுதியினாலே ஏதாவது நமக்கு கிடைத்தா அது கூலி. அப்படிதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கூலி என்று சொல்லுறோம். மனிதனுடைய தகுதியினாலோ, மனிதன் சம்பாதிப்பதினாலோ, மனித கிரியையினாலோ ஒரு காரியத்தை பெறுகிறோம் என்றால் அதன் பெயர் கூலி. அது கிருபை அல்ல. நம்ம கூலிக்காரர் அல்ல. நாம் யார்? புத்திரர், சுதந்திரர். அப்படின்னா என்ன? அப்பாவுக்கு சொத்துக்கு வாரிசு. அப்பாக்கு உரியதெல்லாம் எனக்கு உரியது. அதனாலதான் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லும் பொழுது த டிஎன்ஏ ஆஃப் கிரேஸ் அப்படின்னு. கிரேஸ் என்பது, கிருபை என்பது தேவனுடைய டிஎன்ஏ சாராம்சம். அப்படித்தானே? பிதாவின் தற்சொரூபமானவர். அப்படித்தானே? அவருடைய சாராம்சமானவர். கொலோசியர் 1:15 சொல்றாரு. எபிரேயர் 1:3 சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய சாராம்சம் என்ன? தேவனுடைய சாராம்சம் கிருபை. நீங்க வேதம் முழுவதுமாய் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் ஒரு சத்தியம் மேலோங்கி காணப்படும். எது? கிருபை. அப்போ வேதத்திலேயே மிக 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 முக்கியமான சத்தியம் என்றாலே கிருபைதான். கிருபை என்றாலே சத்தியம்தான். அத பவுல் கலாத்திய நிருபங்களில் அழகா சொல்லுகிறாரு. சத்திய சுவிசேஷமாகிய கிருபை, கிருபையின் சுவிசேஷமாகிய சத்தியம். அப்போ இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது கிருபையினால் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம்? God's reality. தேவனுடைய உண்மைதான் சத்தியம். ஆனா நமக்கெல்லாம் எது நிஜமா தெரிகிறது? நம்முடைய ஐம்புலன் உணர்வுகளினால் வருகிற காரியம் உண்மையாக தெரிகிறது. அது சத்தியம் அல்ல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே செய்ய. மனுஷன் ஐம்புலன் உணர்வினாலே வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறார். தேவன் ஆவி மண்டலத்தை பார்க்கிறார். ஆவி மண்டலத்தில் எதை பார்க்கிறார்? கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதை பார்க்கிறார். கிருபையினாலே கிறிஸ்து. ஏன் கிருபை என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு செய்தது நாம் செய்தது அல்ல. நாம் செய்த கிரியையினாலோ, நம்முடைய தகுதியினாலோ, நாம் சம்பாதிப்பதினாலோ ஒரு காரியம் வருமானால் அது கிருபை அல்ல. கிருபை என்பது அன்மெரிட்டட், அன்டிசர்வ்ட், அன்ஏர்ன்டு ஃபேவர். அதை நாம் சம்பாதிக்க முடியாது. அதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அதை நாம் நம்முடைய கிரியையினாலே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் கிருபை. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பம் முதல் முடிவு வரை கிருபை என்று சொல்லுகிறது. ஒரே வார்த்தையில சொல்ல போனா நாம் ரட்சிக்கப்பட்டது, மறுபடியும் பிறந்தது, தேவனுடைய பிள்ளையானது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அதேதான் அங்க எபேசியர் 2:8 சொன்னதுதான் அங்க அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல எருசலேம் சங்கத்தார் அங்க 15:11 அதை சொல்வதை பார்க்கிறோம். கிருபையினாலதான் இருதயம் சுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை விசுவாசிப்பதற்கும் உதவி செய்வது இந்த கிருபைதான். அது நீங்க பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 18ல அங்க சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். கடைசி வசனம் பாருங்க. அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடன் பலமாய் தர்க்கம் பண்ணி, இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினாலே கிருபையினாலே விசுவாசிப்பதற்கு மிகவும் உதவியாய் இருந்தார்கள். அப்போ விசுவாசிப்பதற்கு நமக்கு உதவி செய்வதும் கிருபைதான். அதனாலதான் அங்க 2:8 என்ன சொல்றாரு? இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பமே கிருபைதான். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது கிருபைதான்.
கிருபை என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றேன், உங்கள் கிரியை அல்ல. ஆனா சபையில இந்த லீகலிசம் சட்டதிட்டங்கள் வந்தபடியினால அந்த லீகலிசம் பாரம்பரியம், சட்டதிட்டங்களின் பாரம்பரியம் கிருபைக்கு கண்களை குருடாக்கி விட்டான் சத்ருவானவன். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கிருபைதான். ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபை கிருபை கிருபை. எல்லா பகுதியிலும் கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு காரியம் எனக்கு தேவை என்று நான் சொல்லுவதற்கு முன்பாக அது எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? நான் ஜெபமோ இல்ல மற்ற எந்த ஒரு காரியமோ உபவாசமோ செய்து பெற்றுக்கொள்ள தேவையே இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆயத்தம் பண்ணி எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. என்னுடைய வேலையெல்லாம் அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்வதுதான். அதுதான் கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். கிருபை உண்டாவதாக என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ நீதிமானாய் இருக்கிறாய், அப்படிதானே? நீ வெற்றியாய் இருக்கிறாய், நீ சுகமாய் இருக்கிறாய். அந்த வாழ்த்துதலின் வல்லமை அதுதான். ஏன்? நான் சுகமாய் இருப்பது என் கிரியையினால் அல்ல, இயேசு சிலுவைக்கு சென்று செய்த கிருபாதார பரிகாரத்தினாலே நான் சுகமாக வாழுகிறேன். நான் வெற்றியாக வாழ்கிறேன் என்றால் இயேசு சிலுவைக்கு சென்றபடியினால. நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்றால் இயேசு சிலுவைக்கு சென்றபடியினாலே. கிருபைதான் நமக்கு இந்த மாபெரும் பாக்கியத்தை தருகிறது. அப்போ நம்முடைய மனநிலை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரதானமான மனநிலை மாற்றப்பட வேண்டியது. ரோமர் 12:2 சொல்றது கிருபையின் மனநிலைக்கு நாம் மாற வேண்டும். அதனாலதான் அங்க ரோமர் 6:14 என்ன சொல்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவம் என்ற இடத்துல நீங்க எதனாலும் போட்டுக்கலாம். என்ன? பிசாசினுடைய எந்த கிரியை, மரணத்தின் கிரியை எல்லாமே போடலாம். வியாதி உங்களை மேற்கொள்ளாது. எப்போ? உங்க கிரியை சார்ந்திருக்கிற வரைக்கும் பாவமோ வியாதியோ மரணமோ தோல்வியோ உங்களை மேற்கொள்ள முடியும். என் தகுதி அல்ல. அப்படித்தானே சொல்றாரு ரோமர் 5ஆம் அதிகாரத்துல. நீங்க வரிசையா சொல்லிட்டு வருது பார்க்கலாம். 12ஆம் வசனத்துல இருந்து நான் 18, 19 மாத்திரம் சொல்றேன். ஒரு மனுஷனுடைய நீதியினாலே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே. அப்ப என்ன அர்த்தங்க? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ. இன்னைக்கு தேவ பார்வையில் ஐ அம் அக்செப்டட். எபேசியர் 1:5-6 வசனங்களை பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. தேவனால் இங்கிலீஷ்ல வந்து நல்லா அக்செப்ட்ன்ற வேர்டு வந்து தமிழ் அது வரல. அங்கீகரிக்கப்பட்டு சுவிகார புத்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்கு? தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ அந்த கிருபை அததான் இங்க என்ன சொல்றாரு ரோமர் 3:24 கிருபை இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, அவருடைய ரத்தத்தினால் சம்பாதித்த மீட்பை கொண்டு நீதி. அப்படின்னு நீதிமான்கள் என்றால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டோம். அததாங்க எபேசியர் 1:5-6 சொல்வதை பார்க்கிறோம். we are accepted in the beloved அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் சொல்றான். அதாவது பிரியமானவருக்குள் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவரால் அங்கீகரிக்கப்பட்டு தேவ சுதர்களாய், சுதந்திரராய், பிள்ளைகளாய், குமாரர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அது கிருபை சொல்லுகிறாரு. அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசத்தில் நாம் அதை அனுபவிக்கிறோம். ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசத்தை போதிக்கிற விசுவாச போதகன். ஆகவே திரும்பவும் சொல்லுகிற விசுவாசம் தன்னில் தானே ஒன்றுமே செய்ய முடியாது. faith by itself can do nothing. என்ன பிரதர் நீ இவ்வளவு நாள் ஓங்கி ஓங்கி சொன்னீங்களே அப்படி? ஆமா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவன் இயேசு செய்த கிரியைகளை தானும் செய்வான், வியாதியஸ்தலை சுகமாக்குவான், மரித்தோரை. இது எல்லாம் ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்.
விசுவாசம் தன்னில் தானே நான் விசுவாசிக்கிறபடினால நடக்கும் நினைச்சேன்னா நடக்காது. விசுவாசம் இயேசு செய்த கிரியை மேலே, அவர் சிலுவைக்கு சென்று செய்து முடித்தார் என்று சொல்லுகிறதே, அந்த கிருபையின் சுவிசேஷத்தின் மேலே இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் மேல் வைக்கிற விசுவாசம், அல்லது கிருபையின் மேல் வைக்கிற விசுவாசம், அல்லது இயேசுவின் மேல், இயேசு செய்த கிரியின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் காரியத்தை நடப்பிக்கும். கிருபையும் தன்னில் தானே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. ஏன்? அவர் விசுவாசிக்கிற கிருபை நமக்கு தருகிறபடினாலே, விசுவாசிக்கும் பொழுதுதான், இட் இஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இலவசமாக நான் சப்ளை பண்றேன்னு சொல்றாரு. ஆனா சபை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்? சபையில டிமாண்ட், நீ உபவாசிக்க வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும், நீ இத்தனை மணி நேரம் வேதம் வாசிக்க வேண்டும், தசமபாகம் காணிக்கை கொடுக்க வேண்டும், ஊழியத்திற்கு வர வேண்டும், ஆராதனைக்கு தவறா. இட்ஸ் ஆல் டிமாண்ட், டிமாண்ட், டிமாண்ட். வாட் இஸ் இட்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் மனநிலை. இது சபையில திரும்ப திரும்ப அறிந்தோ அறியாமலோ போதிக்கப்படுகிறது. ஆனா கிருபை என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு செய்தேன், நான் உனக்கு செய்தேன். I will forgive all your sins. I will become your sacrifice. I will be your high priest. I will bless you. எல்லாம் I will சொல்றது கிருபை. பழைய நியாயப்பிரமாணம் சொல்வது நீ செய்ய வேண்டும், திருடாதிருப்பாயாக, thou shall, thou shall, thou shall சொல்லுகிறது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனநிலை எதற்கு வர வேண்டும்? டிமாண்ட் மனநிலை. நான் எதையாவது செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையிலிருந்து நீங்க, அதுதான் கிருபை உண்டாவதாக என்று சொல்கிறார். நீ செய்கிற காரியத்தினால் அல்ல, அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அந்த மனநிலைக்கு வா. நான் என்னுடைய தகுதியினால் அல்ல, அவர் ஏற்கனவே என்னுடைய தகுதியை பாராமல், நான் எப்படிப்பட்டவன் என்பதை பாராமல், நான் அயோக்கியன், நான் துன்மார்க்கன், நான் அவருக்கு விரோதமானவன், நான் பாவி, என்ன வேணாலும் சொல்ல இருக்கும் பொழுது, அவர் என் மேல் வைத்த கிருபையின் அன்பினாலே சிலுவைக்கு சென்றார். நல்லவனாய் இருக்கு, அதுதான் ரோமர் 5 அவர் சொல்லுவார், நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஒருவன் மரிப்பான். ஆனா நாம் நல்லவனாய் இருக்கவில்லை. அதன் பேரு தாங்க கிருபை. அததான் அந்த 5, 18, 19 வரும் பொழுது, அவருடைய கீழ்ப்படுதலினாலே, அவருடைய நீதி, எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றினார். அப்போ அதுவே நம்முடைய கணக்கு. அப்போ கிருபை என்பது எனக்காக, என் பட்சத்தில் எல்லாவற்றையும் செய்து அவர் முடித்ததுதான் கிருபை. அததான் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கிருபையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், வேதத்தில நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஈசாக்குடைய வாழ்க்கை ஆதியாகமம் 26ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க நம்ம கிருபையை குறித்து நமக்கு அழகா சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அப்ப 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு பஞ்சம் வரும் பொழுது பெலிஸ்த தேசத்திலே அங்கே கேராரூருக்கு போனா ஆண்டவர் சொன்னாரு, எகிப்துக்கு போகாத, பஞ்சம் இருக்குன்னு ஓடி போகாத, இங்கே இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும், அப்படியே ஆபிரகாம் பாருங்க, யாவையும் தந்த ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதத்தை இவனுக்கு சொல்றாரு. உன் தகப்பனாகிய, என்ன சொல்றாரு பாருங்க, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தகப்பனாகிய அப்படின்னு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அதை உனக்கு நிறைவேற்றுவேன். காரணம் என்ன? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்ன சொல்றார் பாருங்க, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால்,
ஆபிரகாம் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை, ஈசாக்கை என்ன சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி இந்த தேசம் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வருது. காரணம் என்னங்க? ஆபிரகாமின் நிமித்தம். ஆபிரகாமின் நிமித்தம் என்று சொல்லுகிறார். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் ஐசக். ஈசாக்குடைய பக்தியினாலோ, ஈசாக்குடைய தேவனுக்கு கீழ்ப்படுகிறதினாலோ தேவன் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதை திரும்பவும் அங்க 24ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆண்டவர் திரும்பவும் அவனுக்கு அந்த ராத்திரியிலே கர்த்தர், அங்க அவங்க அவனை ஊரை விட்டு துரத்துறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் நிமித்தம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறாரு? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலின் நிமித்தம். அங்க ஆபிரகாமின் கீழ்ப்படுதல் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அதை நம்ம என்ன என்று சொல்லுகிறோம்? கிருபை. ஈசாக்குடைய கிரியை அங்க ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாமிட அதேதான் நமக்கும். நம்முடைய கிரியைகள் ஒன்றுமே இல்லை. என்னை இந்த தேவன் ஆசீர்வதிக்கிறார், என் மேல அன்பா இருக்கிறார், என் மேல சந்தோஷமா இருக்கிறார். இன்னைக்கு சபையில சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவன் உண்மையில் கோபமாயிரு. இல்லங்க, இல்லங்க, இல்லங்க. இப்ப ஏன்? அவருடைய ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாகி விட்டோம், அவரோடு ஒன்றாகி விட்டோம். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல அவன் நம்மிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறார். எப்பொழுதும் என்ன பிரதர், நான் தப்பு பண்ணுவேன், நீ என்ன செய்தாலும் அவன் மேல் அவர் மகிழ்ச்சியா. அதுதாங்க கிருபை. சபை மாற்றி விட்டது. நீ தவறும் பொழுது தேவன் உன்மேல் கோபமாய் இருக்கிறார். ஏன்? அவர் ஒரு நித்திய உடன்படிக்கை, என் கிருபையை உன்னை விட்டு விலக்குவதில்லை, உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை. அப்படித்தானே வாசிக்கிறோம். ஏசாயா 54:10 அது தெளிவாய் சொல்வதை பார்க்கிறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். தாவீதுக்கு அருளின கிருபை என்ன என்பதை 1 சாமுவேல் 7 பார்க்கிறோம், 2 சாமுவேல் 7 பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 89ஆம் சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம் தாவீதுக்கு அருளின கிருபை. அந்த கிருபையை விளக்கவே மாட்டேன் என்றார். தாவீது பாவம் செஞ்சுட்டான்னு கிருபையை விளக்கிட்டாரா? இல்லங்க. உன் குமாரர் தவறினால் மிலாறுகளை தண்டிப்பேனே ஒழிய கிருபையை நான் உன் சந்ததியை விட்டு விளக்க மாட்டேன். அந்த நிச்சயமான கிருபை தான் நமக்கு தருவேன் இருக்காரு. அப்ப கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்பது அது நித்தியமான கிருபை. கிருபை என்பது நிச்சயமான கிருபை. You can be 100% sure about grace. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? என் கிரியே இல்லாம நான் பரிபூரண வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நீங்க சொல்றீங்களா? ஆமா, ஏன்? அதுதான் கிருபை நமக்கு சொல்லுவது. ஆனா இந்த கிருபை நிச்சயம். இதை பவுலடிகளார் ரோமன் நிருபத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. ரோமன் 4:16 என்ன சொல்றாரு? அது கிருபையா இருக்குமானால், எந்த ஒரு காரியமும் அது கிருபையா இருக்குமானால் அதை நான் விசுவாசித்தினால் பெறுவது நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஏன் நிச்சயம் விசுவாசித்து பெறுவது? அது கிருபை. ஏன் கிரியையா இருந்தா நான் எங்கேயா கட்டாயமா மிஸ்டேக் பண்ணுவேன். இப்படி பேஸ்ட் ஆன் மை தகுதி, அப்படித்தானே? என்னுடைய தகுதி, என்னுடைய பர்ஃபார்மன்ஸ், என்னுடைய பக்தி, என்னுடைய கிரியை இருக்குமானால் என் விசுவாசம் ஆசிலேட் பண்ணும். ஏன்? சம்மர் ஏன்? மாம்சமும் பலவீனம் உள்ளது, ஒன்று மாம்சம் மனிதன் ஒன்றுக்கும் புரோஜனமற்றவன் என்றுதான் சொல்லுகிறது வேதவசனம், அப்படிதானே? என் மாம்சத்திலே நன்மை ஒன்றும் வாசம் பண்ணுவதில்லை. தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்வனில்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள், ஒருவனாகிலும் இல்லைன்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஆனா
இங்க நமக்கு ஒரு நல்ல செய்தி என்ன? எல்லோரும், அங்க ஒருவனாகிலும் சொன்னது, இங்க கிருபையில எல்லோரும் தேவனுடைய பிள்ளையாகி, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார பாக்கியத்தின் ஆவியை பெற்றோம். வாட் ஹேப்பன்? இந்த கிருபை என்பது அப்பா பிள்ளையுடைய உறவை சார்ந்ததாய் இருக்கிறது. அததான் அங்க சொல்றாரு. ரோமர் 8:15 அப்படிதானே? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற யாருங்க? தேவாதி தேவன் இப்போ எப்படி இருக்காராம்? அப்பாவாக இருக்கிறார். அப்பாவாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, மகனுக்கு எனக்கு தகுதி இருக்கா எங்க அப்பாட்ட போறதுக்குன்னு கேள்வி வருமா? Because he is my daddy, I am his son, I can go to him anytime. Because he is my daddy, I can ask him and get anything. ஏன்? அப்பா மகன் என்ற உறவை பிரிக்கவே அந்த உறவுக்குள்ள வருவதுதாங்க கிருபை. கிருபை என்பது அப்பா மகன் மகளுடைய உறவாக மாறுகிறது. சிறு குழந்தைகளை பாருங்க. they totally depend upon their parents. முழுதுமாய் சார்ந்து கொள்றாங்க. அவங்களுக்கு எந்தவித சந்தேகமே இல்லையே அந்த உறவு. அந்த சிறு குழந்தை நம்ம டைஃபர்லாம் போட்டு வைக்கிறோம். மோஷன் போயிடுது, யூரின் போயிடுது. அப்பா அம்மா தூக்காம இருந்துடுறாங்களா? அழுக்கா இருக்கு, வானம் வானம், நீ நல்லா சுத்தமான மாதிரி தான் என்கிட்ட வரணுன்றாங்க. இல்ல, அதேதான். நீ தவறு செய்தாலும், தவறு செய்யாவிட்டாலும், அசுத்தமாய் இருந்தாலும், அசுத்தமாய் இல்லாவிட்டாலும், நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு பிள்ளை. இந்த அன்பை பிரிக்கவே முடியாது. நீ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இளைய குமாரன் அவன் எப்படி இருந்தாலும் அவன் தகப்பன் ஏற்றுக்கொண்டான். அதுதாங்க கிருபை. கிருபை என்பது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார பாக்கியத்தின் ஆவி. கிருபையின் ஆவி என்ன ஆவிங்க? டாடின்னு கூப்பிடுற ஆவி. டாடின்னு நம்ம கூப்பிட்டாலே அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்? அந்த பாக்கியத்தை கிருபை நமக்கு தந்திருக்கிறது. அண்ட சராசரங்களையும் படைத்த. அதனாலதான் ரோமர் 4:16 என்ன சொல்றாரு? என்ன உதவி வேணும்? தைரியமா வா கிருபாசன தண்டையில. எந்த சமயத்துல நீ வா. ஏன்? டாடி, அப்பா, பிள்ளை. அதுதாங்க கிருபை என்பது அப்பா பிதாவின் உறவை சார்ந்ததா இருக்கிறது. அததான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. கிரேஸ் டு யூன்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒரு குறையும் இல்லப்பா. ஏன்? அவர் அப்பா, நீ பிள்ளை. அவருடைய சுபாவமே கிருபை. அந்த கிருபையில எல்லாமே உனக்கு கொடுத்துட்டாரு. இஸ் வெரி நேச்சர் அண்ட் எசன்ஸ் ஆஃப் காட் இஸ் கிரேஸ். அதான் கிரேஸ் இஸ் காட்ஸ் டிஎன்ஏ நம்ம சொல்லுகிறோம். அதுதான் மறுபிறப்புல நம்ம பெற்று இருக்கிறோம். அதுதான் வளரும் பொழுது தேவ சாயலை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறது. கிருபை இல்லாம, அதனாலதான் இங்க ஆபிரகாமை நான் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன வாசித்தோம்? ஆபிரகாமின் நிமித்தம். அததான் பேதுரும் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம். அங்க பிறவி சப்பானியை நடக்க வச்ச ஓடி எல்லாம் பிரமித்து வராங்க. என்னடா எங்களை பார்த்து பிரமிக்கிறீங்க? நாங்க என்ன சூப்பர் ஸ்டாரா? என்ன பாருன்னு முதல்ல சொன்ன ஒரு பேரும் சொல்ல, நாங்க என்ன சூப்பர் ஸ்டாரா? நாங்களும் உங்களை மாதிரி பலவீனம் உள்ள மனுஷன் தான்ப்பா. இதான் நான் இப்பதான் மறுதளிச்சேன் ஆண்டவரை. ஆனா இதை செஞ்சது யாரு? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே. இயேசுவின் நிமித்தம். அங்க கிருபையை சொல்றாரு அவரு. 3:16 சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்க. கிருபை என்பது இயேசுவின் நிமித்தம் என்னை ஐஸ்வர்யனாக்குகிறார், என்னை நீதிமானாக்குகிறார். இயேசுவின் நிமித்தம் என்னை பரிசுத்தவானாக்கி விட்டார். இயேசுவின் நிமித்தம் என்னை விசுவாசியாக்கி விட்டார். இயேசுவின் நிமித்தம் என்னை பூரணராக்கி விட்டார். அவருடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே, ரோமர் 10:10 வாருங்க 14, ஒரு தரம் பலியிடப்பட்டபடினாலே என்றென்றுமாய் நம்மை பூரணராக்கி விட்டார். அங்க ஏதா நீ உபவாசித்தபடினாலே, நீ ஜெபித்தபடினாலே, நீ ஊழியம் செய்தபடினாலே, அப்படி ஏதாவது ஒரு கிரியை இருக்கா? இல்லவே இல்லைங்க. அததான் அங்க ரோமர் 5:18 19 நம்ம வாசிக்கிறோம். அதை சொல்லிட்டு தான் திருப்பியும்
உங்க பலவீனமோ, உங்க பாவமோ, உங்க வியாதியோ, உங்க தோல்வியோ, உங்களுடைய சவால்களோ பெருகும் பொழுது, அதை மேற்கொள்ளுகிற கிருபை தேவன் உங்களுக்கு தருகிறார். அப்ப ஏங்க என் வாழ்க்கையில அது வெளிப்படல? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்ன்றாரு. நீ வெளிப்படலன்னு சொல்லும்போது கிருபையை விசுவாசிக்கும் பொழுது என்ன சொல்றார் ரோமர் 5:2ல இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த கிருபையிலே விசுவாசத்தினாலே நாம் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ எந்த நீங்க விசுவாசிக்கிறோங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். கிருபை உங்கள் வாழ்க்கையில என்ன செய்தது? கிருபையினால் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? இதை அறிந்து கொள்வதுதான் தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு. நான் ஏற்கனவே சொன்னேன், சத்தியம் என்பது கிருபையினால் நாம் என்னவாக இருக்கிறோம். இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டுமானா, தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார்? சத்தியம் என்பது தேவன் என்னை அல்லது தேவனுடைய உண்மை. அவர் என்னை எவ்வாறு பார்க்கிறார்? எவ்வாறு பார்க்கிறார்? கிருபையின் மூலமாக தான் பார்க்கிறார். தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக அவர் என்னை பார்க்கிறபடினால நான் எப்படிதான் இருக்கேன்? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது. அதுதான் சத்தியம். அதுதான் கிருபை. அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது கிருபை. அது சத்தியம். கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாக நமக்கு வந்தது. அப்போ அவர் சிலுவைக்கு சென்று நமக்கு சம்பாதித்த இந்த கிருபாதார பலியினாலே, அவருடைய மீட்பின் கிரியையினாலே நாம் என்னவாக இருக்கிறோம்? அதுதான் சத்தியம். அதான் கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதுதான் சத்தியம் நம்ம சொல்றோம். வேற விதத்தில் சொன்னா, கிருபையிலே நீ என்னவாக இருக்கிறாய் என்பதுதான் சத்தியம். எதை பத்தி நீங்க அதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது கூட, நான் திரும்பவும் சொல்றேன், பாவம் செய்யும் போது கூட உங்க மனநிலை எப்படிதான் இருக்கணும்? தேவன் நான் செய்த இந்த தவறினாலவோ அல்லது நல்லா இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்ததினாலோ, நல்லா 3 மணி நேரம் ஜெபித்ததாலோ, உபவாசித்து 3 வாரம் ஜெபித்ததினாலோ தேவன் உங்க மேல பிரியமா இல்ல. எதனால பிரியமா இருக்காரு? அவர் செய்த கிரியை நீங்கள் விசுவாசிப்பதினால் தான் பிரியமா இருக்கிறார். அவர் செய்த கிரியை நீங்கள் விசுவாசிப்பதினால் தான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். வேற இதே இல்ல. டோட்டலா நம்ம ராடிக்கலா என்ன பண்ணணும்? we have to change our mindset. ஆனா பிசாசு உடனே குற்ற உணர்வை தருவான். நீ இதுல தவறன, அதுல தவறன, இதுல தவறன, அதுல தவறன. எதற்கு? அவன் ஆளுகையை நம்ம மேலே பெற்றுக் கொள்வதற்கு. ஆனா தேவன் நமக்கு என்ன? அதை அவர் கொடுக்கவே இல்லை. குற்ற உணர்வை அவர் கொடுக்கவே இல்லை. குற்றமற்ற மனசாட்சியை நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தருகிறது. எபிரேயர் 9:14 சொல்லுது. ஆகவே எப்பொழுதுமே அததான் இங்க சொல்றாரு. இயேசுவின் நிமித்தம் நீங்க உங்க கிரியையே பார்க்காதீங்க. உடனுக்கு உடன் எதைதான் பார்க்கணும்? இயேசுவின் நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம் அப்படிதான் இங்க சொல்றாரு. அங்க பாருங்க, ஆபிரகாம் நிமித்தம் என்னென்னலாம் அவனுக்கு நடந்ததுன்னு பாருங்க. அதுதான் கிருபை. அப்ப கிருபை நமக்கு என்னென்னலாம் செய்யணும் ஈசாக்கு வாழ்க்கையில இங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எதனால ஆசீர்வதித்தாரு? அவன் ரொம்ப யோகியனா இருந்தானா? அவன் ரொம்ப நல்லவனா? அவன் பாவம் செய்யாம வாழ்ந்தான்னு சொல்றாரா? என் கற்பனைக்கெல்லாம் நீ கீழ்ப்படுந்த அதனால ஆசீர்வதித்தேன்னு சொல்றாருல. ஆபிரகாமின் நிமித்தம். அதேதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. இயேசுவின் நிமித்தம், அந்த கிருபாதார பலி நிமித்தம், அவருடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடினாலே, அவருடைய கீழ்ப்படுதலினாலே, அவருடைய நீதியினாலே, ரோமர் 5:18-19 அதான் சொல்றாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? அங்க ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா உபவாசம் பண்றேன்,
நல்ல நற்கிரியைகள் செய்கிற, ஊழியம் செய்கிற அந்த காரணத்தினாலா? இல்ல, இல்ல, இல்ல. கிருபை. கிருபை என்றால் இயேசுவின் நிமித்தம் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். You and I can expect it. It is not based on our merit. நம்முடைய தகுதி அல்ல. ஆபிரகாமுடைய தகுதி நிமித்தம் ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமின் நிமித்தம் 100 மடங்கு, 100 fold, 100 மடங்கு. இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு, 1000 மடங்கு நாம் பெருக முடியும். ஏன்? வேதவசம். காரணம் என்ன? மனித மூளை சொல்லலாம், அது எப்படிப்பா 100 மடங்கு பெருக்கம், 1000 மடங்கு பெருக்கம்னு. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை மெரிட் பிரதர். என்னுடைய தகுதி அல்ல, என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய நற்கிரியைகள் அல்ல. காரணமே இயேசுதான். அதுதான் கிருபை நிமித்தம் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம் பாருங்க. கிருபை என்ன பண்ணுது? இயேசுவின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சாபமாகி, கலாத்தியர் 3:13. கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் சாபமாகி நம்மை ஆசீர்வதித்தார் என்று அங்க நாம் பார்க்கிறோம். அதேதான் அங்க என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 8:9 கிருபை சொல்லிட்டு, அவர் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யனாக்கி விட்டார். கிருபை நம்ம என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஆசீர்வாதமாய் மாக்கி விட்டதுன்றாரு, ஐஸ்வர்யனாக்கி விட்டதுன்றாரு. அங்க 2 கொரிந்தியர் 5:21 வரும்போது என்ன சொல்றாரு? கிருபை நம்மை நீதிமானாக்கி விட்டது என்று சொல்லுகிறார். கிருபை என்று சொல்வது இயேசுவின் நிமித்தம், இயேசு செய்த கிரியை நிமித்தம், சிலுவையின் நிமித்தம், சிலுவையில் அவர் செய்து முடித்த புண்ணியத்தின் நிமித்தம். அததான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம் பாருங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்த. அப்போ கிருபை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது எதை சொல்லாமல் சொல்லுகிறோம்? பிரதர், உங்களுக்கு கிருபை உண்டாதுன்னா நீங்க பண்ணுறதுல உங்களுக்கு 100 fold ரிவார்டு இருக்கும் பிரதர். 1000 மடங்கு நீங்க பெருகுவார். நீங்க சொல்லாம சொல்றீங்க கிருபை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது. அடுத்தது என்ன சொல்றோம்? நீங்க ஐஸ்வர்யவானாதான் இருப்பீங்க. அதை உங்க வாயில அறிக்கை பண்றீங்க. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். என்ன ஆச்சு? கிருபை என்ன வாக்கினது? அவனை ஆசீர்வதித்தது, 100 மடங்கு பலன் கொடுத்தது, ஐஸ்வர்யவானாக்கினது, மகா பெரியவனாக்கினது. அவனுக்கு வெத்து அவ்வளவு வந்துருச்சு. ஆடு மாடு எல்லாம் அடுத்த வசனம் சொல்றான். அதனால என்ன ஆச்சான்? எதிரிகள் கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு. அடுத்த வசனம் அப்படித்தானே சொல்றாரு. பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அப்ப பாருங்க கிருபை என்ன செய்கிறது என்று பாருங்கள். இங்க உங்க கிரியைக்கு இடமே இல்லை. இங்க ஆபிரகாமுடைய கிரியைங்க ஈசாக்கு வாழ்க்கையில நடக்கிறத பாக்குறோம். அதேதான் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நாம் செய்த கிரியை அல்லவே 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 அல்ல. இதுதான் இயேசு செய்த கிரியை. ஒரே பலி, ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒருவருடைய நீதினாலே என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு பெருக்கத்தை தருகிறார், ஐஸ்வர்யனாக்குகிறார், வர வர விருத்தி அடைந்து. அப்படின்னா எவ்ரிடே இன்க்ரீசிங் 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 இன்க்ரீசிங். அப்படியே எப்படி நடுப்பகல் சூரிய வெளிச்சம் வரைக்கும் நம்முடைய நீதி பிரகாசிக்கும். அப்படிதான் மகா பெரியவன் ஆனான் என்று சொல்லி அதை பார்க்கும் பொழுது சத்துருக்களுக்கு எல்லாம் பொறாம வருகிற அளவுக்கு நாம் விருத்தி அடைகிறோம். காரணம் என்னங்க? காரணம் என்ன? நம் கிரியை அல்லவே அல்ல. ஆபிரகாமின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அங்க ஈசாக்குக்கு ஆபிரகாமின் நிமித்தம், உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த ஒரே கிரியை, ஒரே கீழ்ப்படிதல், ஒரே நீதி, ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவருடைய கிரியையினாலே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில
நிச்சயம் இது ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்குக்கு பலித்தது என்றால், ஆபிரகாமிலும் பெரியவர் இயேசுவின் நிமித்தம் என்னில் பலிப்பது அதிக நிச்சயம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அங்க 16ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. சத்ருவே வந்து பொறாம கண்டு என்ன சொல்றானா, நீ எங்கள பார்க்கலும் ரொம்ப பலத்தன் ஆகிவிட்டாய், ஐஸ்வர்யன் ஆகிவிட்டாய், விருத்தி அடைந்து விட்டாய், மகா பெரியவன் யார் சொல்றா? சத்ரு சொல்றான். சத்ரு சொல்றான். உங்க வாழ்க்கையில சத்ரு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மிகவும் பெருக பண்ணுகிறதுக்கு ஒரே காரணம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேற காரணமே இல்ல. உங்க ஜெபம் இல்ல, உங்க உபவாசம் இல்ல, உங்க வேத வாசிப்பு இல்ல, உங்க காணிக்கை இல்ல, உங்க நற்கிரியை அல்ல, உங்க ஊழியம் அல்ல. உங்க தகுதி எதுவுமே இல்ல. உங்க தகுதியா இருந்தா அது கிருபையா இருக்க முடியாது. இங்க என்ன சொல்றாரு? இயேசுவின் நிமித்தம். சத்துரு என்ன சொல்லுவான்? நீ ரொம்ப பெரிய பலவான் பா, பக்கத்துல என்னால வர முடியல. நீ ரொம்ப வழுகி பெருகி பெரிய ஆளாயிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? எங்க ஊர விட்டே போன அவன துரத்திட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் திரும்பவும் அத 24ஆம் வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக திரும்ப இன்னைக்கு காலையில ஆண்டவர் அதுதான் உங்ககிட்ட என்று சொல்றாரு. கிருபை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது, இயேசுவின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஐஸ்வர்யவனாக்குவேன், மகா பெரியவனாக்குவேன், வர வர விருத்தி அடைவாய், மிகவும் பலத்தவனாவாய், எதிரிகள் மேலே பொறாமைக்கு. அதுதான் கிருபை உண்டாவதாக என்பதன் அர்த்தம். அங்க அப்புறம் பாருங்க 28ஆம் வசனத்தில் அந்த எதிரிகள் வந்து திருப்பி என்ன சொல்றாங்க பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர், நீ எங்களை விட பலத்தவனா இருக்க, எங்களை விட்டு போடு, பொறாமையில துரத்துனவங்க. இப்போ நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களாம்? உங்களோட கர்த்தர் இருக்காரு. அகில சராசரத்தையும் உண்டாக்கின தேவன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் உன் கூட இருக்காருப்பான்றான். காரணம் என்ன? கிருபை பெற்றவனோடு தேவன் இருக்கிறார். கிருபை பெற்றவளே பாக்கியவதி, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மரியாளுக்கு அங்க காபிரியல் சொல்லுவதை பார்க்கிறோம். இங்க கிருபை ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு பெற்ற கிருபை, சத்ரு வந்து சொல்றான் நீ பலத்தவன் சொல்றது மாத்திரமல்ல, என்ன சொல்றாரு? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால உன்னோட ராட்சியாக வந்துட்டோம். ஏன்னா உன்னை கண்டா எங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. இந்த லெவல்ல நீ எங்களெல்லாம் அடிச்சு போட்டு பாருங்க. பொழப்புக்கு வந்தவன், பொழைப்புக்கு வந்து அங்க ஒண்டி கொண்டவன், அவனை கண்டு அந்த ஊர்ல உள்ள ராஜா பிரபுகள் எல்லாம் வந்து உன்னை கண்டா எங்களுக்கு பயம் இருக்கு. ஏன்பா? தேவன் உங்களோடு ஏன் இருக்காரு? ஆபிரகாமின் நிமித்தம். இன்னைக்கு என்னோட தேவன் இருக்காருன்னா காரணம், நான் யோகியனா இருப்பதனால. என்னோட மனதை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க. நான் நல்லவனா இருக்கிறபடினால் தேவன் என்னோடு கூட இருக்கிறது இல்ல. அவருடைய கிருபையை நான் விசுவாசிக்கிறபடினால் நான் கிருபை பெற்றவன். அந்த கிருபை பெற்றபடியால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே சத்துருக்களுக்கு என்னை குறித்த ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை பண்றதுக்கு அங்க வருவதை பார்க்கிறோம். அவங்களோட உடன்படிக்கை பண்ற அர்த்தவசத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எல்லாமே சத்துருக்கள். நீ எங்களிலும் பலத்தவனாய் இருக்கிறாய், எங்களை ஊரை விட்டு ஓடிப்போ, எங்களால உன்னை வச்சு தாக்கு பிடிக்க முடியல, ஒரே பொறாமையில. இப்ப திருப்பி என்ன சொல்றாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நீ எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி ஒரு உடன்படிக்கை செய்ய வந்தோம். நீர் கர்த்தரால் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஏன் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஏன் ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஏன் சத்துருக்களுக்கு ஈசாக்கு மேல பயம் வந்தது? ஏன் சத்துருக்கள் அவனோடு உடன்படிக்கை பண்ண வந்தாங்க? ஏன் நீ பலத்தவன் என்று சொல்றாங்க? ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இயேசு சிலுவையில் செய்த கிரியை, அதுதான் கிருபை.
அந்த கிருபையின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு, இப்போ இயேசுவின் நிமித்தம் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். வேற காரணமே இல்லைங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா மாற முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவருடைய ஜீவனை பெற முடியுமா? அவருடைய சாயலை பெற முடியுமா? அவருடைய ரூபத்தை பெற முடியுமா? எல்லாமே ஒரே காரணத்தினால தான் பெறுகிறோம். எதனால? இயேசு சிலுவையில் செய்த அதுதான் கிருபை. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அப்படித்தானே சொல்றாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல வரும் பாருங்க. ஜீவ புஸ்தகத்துல 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும். அப்ப பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பே, அதுதான் இங்க கிருபை. எனக்காக அவரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய கேலண்டர்ல அவர் எப்போமா, உலக தோற்றத்திற்கு முன்பே, ஆதாம் விழுந்து போன பின்பு அல்ல, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே அடிக்கப்பட்டவராக இருந்தார். அததாங்க 1 பேதுரு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் எதற்குங்க அடிக்கப்பட்டு, அதுதாங்க கிருபை. ஒரு தேவையோ, ஒரு சவாலோ, ஒரு உபத்திரவமோ எனக்கு வந்த பிறகு அவர் எதையுமே எனக்கு செய்வதில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பே அதற்கான பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். He has already done it. ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இனி செய்யணும்னு அவருக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அவர் செய்து முடித்து விட்டார். அந்த மனநிலைக்கு நாம் வர வேண்டும். அப்பதான் இந்த ஆபிரகாமின் நிமித்தம் சொன்னதை ஈசாக்கு விசுவாசித்தான். ஈசாக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது? அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பைபிள்ல பார்க்கலாம்னா, நீங்க தாவீது மேவிபோசத் வாழ்க்கையில பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் சாமுவேல் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோனத்தானின் நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு. இங்க யோனத்தானின் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் எவனாவது அந்த குடும்பத்துல இருக்காங்களான்னு விசாரிக்கிறான். யோசித்து பாருங்க. தேவனுடைய கண்கள் இயேசுவின் நிமித்தம் யாருக்கு நான் தயவு பாராட்ட முடியும்? தாவீதின் கண்கள் யோனத்தானின் நிமித்தம் யாருக்கு தயவு பாராட்ட முடியும்னு பார்க்கிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது எதற்கு? இயேசுவின் நிமித்தம். அதை யார் விசுவாசிக்கிறானோ அதுதான் கிருபை. இயேசுவின் நிமித்தம் என்பது கிருபை. கிருபை என்றால் இயேசுவின் நிமித்தம். கிருபை என்றால் இயேசுவின் நிமித்தம். ஆனாதான் இயேசு என்ற நாமத்தில் அவ்வளவு அதிகாரம் வல்லமை இருக்கிறது. ஏன்? இயேசுவின் நிமித்தம் என்பது அவரே. இயேசுவே நமக்கு எல்லாம். எல்லாம் அவரே நடத்தும். எல்லாம் கிருபை. சின்னதோ பெருசோ எல்லாமே எதுனால? அவருடைய கிருபை தான். அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன். அப்போ தயை செய்யும்படி அவனுடைய கண்கள் தேடும் பொழுது அவனை கொண்டாடுறாங்க. 7ஆம் வசனத்துல பாருங்க. அவன் 6ஆம் வசனத்துல அவனுக்கு தாவீதுக்கு முன்னால பயந்து நடுங்கி வந்து விழுறான். அப்ப தாவீது என்ன சொல்றான் பாருங்க. நீ பயப்படாதே. நீ திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றது, உங்க சூழ்நிலையோ உங்க சவால்னாலோ உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து நீ பயப்படாத. ஏன்? உனக்கு கிருபை. உன்மேல தயவு பாராட்ட தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை
உயர்த்தும்படி அதான் சொல்றாரு, நீ பயப்படாதே. யோனத்தான் நிமித்தம் யோனத்தான் நிமித்தம் நிச்சயமாக உனக்கு தயவு செய்வேன். இன்னைக்கு என்ன சொல்றாரு? இயேசுவின் நிமித்தம், அவர் செய்த ஒரு பரிகார பலியை நீ அங்கீகரித்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் நிமித்தம் உனக்கு என்ன பாராட்டுவார்? தயவு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஐயா, தேவ தயவு வந்துட்டா ஈசாக்கு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போ ஏன் கிரியை அல்லவே 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 அல்ல. இதுதான் இயேசுவின். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4, 5ல வாசிக்கும் பொழுது, தகுதி எங்களால் உண்டானதல்ல, கிறிஸ்துவே எங்கள் அவர் சஃபிஷியன்சி இஸ் கிரைஸ்ட். எங்கள் தகுதி கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். அவரே எனக்கு ஞானமானார், அவரே எனக்கு மீட்பானார், அவரே எனக்கு பரிசுத்தமானார். அப்படின்னா என்ன? அவரே எனக்கு எல்லாம் என்றால் அதுதான் கிருபை. நாட் பேஸ்ட் ஆன் மை தகுதி, மை பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய தகுதி அல்ல, எல்லாமே அவரை சார்ந்தது. அந்த மனநிலைக்கு அவரை இயேசுவானவர் அப்படித்தானே வாழ்றாரு. பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார், கிருபைதான் என்னில் வாழ்கிறார். இங்க அப்படி சொல்றாரு. அதே 1 கொரிந்தியர் 15:10 வரும் பொழுது, நான் இருக்கிறது தேவ கிருபை. நான் அதிகமா பிரயாசப்பட்டதுக்கு காரணம் என்னங்க? தேவ கிருபை. எல்லாமே தேவ கிருபைன்றாரு. அங்க ரோமர் 15ல என் மூலமாய் அற்புத அடையாளங்களை ஊழியங்களை எல்லாம் செய்தான்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? அது நான் அல்ல, கிருபை செய்தது என்று இங்கு சொல்வதை பார்க்கிறார். எல்லா இடங்களிலும் போய் நான் சுவிசேஷத்தை பூரணமா பிரசங்கித்தேன். காரணம் கிருபை. கிருபை இல்லாம நம்ம பிரசங்கிக்க முடியாது சுவிசேஷத்தை. ஊழியமும் கிருபைதான். எல்லாமே தேவன் கிருபையாக கொடுக்கிறார். நம்ம பிரசங்கம் பண்ணுகிறதும் கிருபையை தான் பிரசங்கம் பண்றோம். அத பிரசங்கம் பண்ணுவதற்கு வேண்டிய தகுதியும் அந்த கிருபை தான் நமக்கு தருகிறது. அதுதான் பவுல் அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நீங்க எபேசிய நிருபத்துல அந்த கிருபையை நம்ம டீடைலா பார்க்க முடியும். இங்க நான் முடிச்சிடுறேன். யோனத்தான் நிமித்தம் நிச்சயமாக உனக்கு தயை செய்வேன். இயேசுவின் நிமித்தம் பயப்படாத, நிச்சயமாய் உனக்கு கிருபை பாராட்டுவேன். கிருபை என்றால் தயவு பாராட்டுவேன். தேவ கிருபை வரும் பொழுது என்னென்னலாம் நடக்கும்னு ஈசாக்குடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். இங்க மேவிபோசேத் வாழ்க்கையில என்ன சொல்றாரு? உனக்கு திரும்ப கொடுப்பேன். அதாவது சவுல் ராஜாவா இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன சொத்து இருந்ததோ அவையெல்லாம் இப்போ எந்த ராஜாவும் கொடுக்க மாட்டான். இவர் என்ன சொல்றாரு? மேவிபோசேத்துக்கு திரும்ப. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. நீ எவையெல்லாம் இழந்து போனாயோ அவையெல்லாம் திரும்ப பெறுவாய். சந்தோஷத்தை இழந்து போனாயா? சந்தோஷத்தை திரும்ப தருவார். தைரியத்தை இழந்து போனாயா? தைரியத்தை திரும்ப தருவார். விசுவாசத்தை இழந்து போனாயா? விசுவாசத்தை திரும்ப தருவார். பணத்தை இழந்து போனாயா? பணத்தை திரும்ப தருவார். குணத்தை இழந்து போனாயா? அதை திரும்ப தருவார். ஏன்? இயேசுவின் நிமித்தம். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் என்ன செய்தார் என்பதை விசுவாசித்தால் போதும். ஏன்? அவர் எப்பொழுதும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, அவன் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன், என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். யோசித்து பாருங்க. சத்துருவா அவனை ஓட ஓட விரட்டினவனுடைய பேரை, அப்படிதானே? கடைசி வரைக்கும் இவனை கொல்றதுக்கு முயற்சித்தவன் அவனுடைய பேரனுக்கு, சத்ருவுக்கு அதுதான் கிருபை. விரோதி, பாவி, துன்மார்க்கனாய் இருக்கும் பொழுது அங்க யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டுகிறார். இன்று உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நிமித்தம் அங்க அவன் பண்ணின உடன்படிக்கை, யோனத்தானோட ஒரு மனித உடன்படிக்கை. நமக்கு தேவகுமாரனின் ரத்தத்தினாலே தேவன் நம்மோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் சமாதான உடன்படிக்கை. சமாதான உடன்படிக்கை என்ன? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் குறைவுபடுவதில்லை, ஒன்றும் பிடுங்கப்படுவதில்லை.
எல்லாம் பரிபூரணம், 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 பரிபூரணம். இது எதனால வந்தது? கிருபையினால ஏற்படுகிற சமாதான உடன்படிக்கை. அததான் அவர் சொல்றாரு, என் பந்தியில் நித்தம் நீ அப்பம் பூசிப்பாய். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். அப்படிதானே சங்கீதக்காரன் சொல்றான். அது போல இங்க இவனுக்கு ராஜ பந்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, உனக்கு கொடுக்கிற பந்தி சாதாரண பந்தி இல்லப்பா, திஸ் பேன்கொட் இஸ் ராயல் கிங்லி என்று சொல்லுகிறார். ராஜ சமூகத்திலே ஏன் 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 இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு, பூமியில் உள்ள மனிதர்கள் பெரிய நாமம் எனக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ராஜ சமூகத்திலே உட்கார்ந்து நான் புசிப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம். மனதின் எண்ணங்களை மாற்றுங்க. உங்க கிரியே கிடையாது. நீங்க உங்க கிரியை சார்ந்திருக்க வரைக்கும் இந்த உலகத்துல தேவன் உண்டு பண்ணின ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்க போவதில்லை. இயேசுவின் நிமித்தம் என்ற மனநிலையை மாற்றிக்கொண்டீங்கன்னா ஒவ்வொன்றையும் அனுபவிக்க போறீங்க. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே இருக்கிறான். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. அப்போ இந்த கிருபையை நாம் புரிந்து கொண்டோமானால், அறிந்து கொண்டோமானால் கிறிஸ்தவ வாழ்க்கை சுலபம், 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 சுலபம். லைட் அண்ட் ஈஸி. ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு, வெரி லைட் அண்ட் ஈஸி. நீ ஒன்னும் பண்ண வேணான்றாரு. விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு. எது மேல? போல் சொல்றாருல, நான் கிருபையின் சுவிசேஷம், அதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம் என்று அங்க அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க 20ஆம் வசனத்துல அவர் அங்க என்ன சொல்றாரு? கிருபையின் சுவிசேஷத்திற்காக என்று சொல்றாரு. அததான் இங்க சொல்றாரு 1:16, ரோமன் 1:16. வெட்கப்படேன். எல்லாருக்கும் கொஞ்சம், நான் என்ன பாவம் செஞ்சாலும் இயேசுவின் நிமித்தம், நான் என்ன தவறு செய்தாலும், நான் என்ன குறைவுள்ளவனாய் இருந்தாலும் இயேசுவின் நிமித்தம் என் வாழ்க்கையில பரிபூரணம் தான் இருக்கும். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. மச் மோர். ரோமர் 5:20 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தை இருக்கிறபடினால அந்த சுவிசேஷம் சொல்லுகிற, அந்த கிருபை சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெறுவேன் என்றுதான் சொல்றாரு ரோமர் 1:16. அததான் இங்க திரும்பவும் சொல்றாரு கொலோசியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் அப்படின்னு என்ன? கிருபையை பற்றிய உபதேசம். என் கிரியை அல்ல, என் தகுதி அல்ல, அவருடைய கிரியை, அவருடைய தகுதி என்கிற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற, வெற்றி பெறுகிற, சுகமாயிருக்கிற, ஐஸ்வர்யனாகிற எனக்கு அதுதான் தேவ பலன். கிருபைதான் எனக்கு தேவ பலன். கிருபைதான் எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது. கிருபைதான் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறது. கிருபைதான் எனக்கு வெற்றியாய் இருக்கிறது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, அப்படிதான் நாங்க சொல்றாரு, இது பைத்தியமாய் தோன்றும். கிருபை ரட்சிக்கிறது அவருக்கு விருப்பமாயிற்று என்று சொல்லுகிறார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அந்த 1 கொரிந்தியர் 1 எடுத்து படிச்சு பாருங்க. ஏன்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பலமும் ஆனார். நம்ம சாதுரிய ஞானத்தோடு, உலக ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணது கிருபையதான் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. கிருபையதான் விளக்கி சொல்றாரு. ஏன்? அது பைத்தியமா தோணும். இந்த மூளை ஏற்றுக்கொள்ளாது. அப்படிதானே? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானம். இந்த ஞானம் அவங்களுக்கு பைத்தியமா தான் தோணும். சிலுவை பற்றிய காரியம் கிருபை. அவர் என்னமோ செஞ்சாராம், அதை இவன் விசுவாசிப்பானா, அதனால இவனுக்கு எல்லாமே ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்கா? என்னையா அது? வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதமா? எந்த போதிலும் அவனுக்கு குறைவில்லை. இது என்னையா இது? உலக ஞானம் என்ன சொல்லு? நீ நன்மை செய்தால் நன்மை உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். Do good and get good. இது உலக ஞானம். அந்த ஞானத்துக்கு நீ குட் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இயேசுவை விசுவாசிக்கிறபடினால், கிருபையை விசுவாசிக்கிறபடினால் உனக்கு நன்மைதான் நடக்கும்.
ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீ நன்மையை தான் காண்ப. கிருபை அப்படித்தானே சொல்லுது. கிருபை உனக்கு நன்மையை தான் காண்பேன்ற ஒரு நம்பிக்கையை தருது. அதான் இங்க என்ன சொல்றாரு, நீ பந்தியில் நித்தம் புசிப்பாய்ன்னு சொல்லிட்டு, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆ 10ஆம் வசனத்துல, அவனுக்கு இருந்த யாவையும் திருப்பி கொடுக்கிறாரு. முந்தின வசனத்துல அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அ 10ஆம் வசனத்துல பாருங்க, என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பான் என்றார். நித்தம் அவன் ராஜகுமாரரில் ஒருவனைப் போல செத்த நாய் மாரி இருக்கிறான்றான் அவன். செத்த நாய் மாரி இருக்கிறவன ராஜகுமாரன் போல அவருடைய பந்தியிலே தினமும் அசனம் பண்ணினான் என்று அங்க வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. உலக பார்வையில மேவிபோசேத் மாரி நம்ம ஒண்ணுமில்லாதவர்களா இருக்கலாம். ஒரு படிப்போ, ஒரு தகுதியோ, ஒரு பேக்கிரவுண்டோ, ஒரு அந்தஸ்தோ எதுவுமே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராஜாக்களோடு உன்னை உட்கார பண்ணுவேன். பிரபுக்களோடு உட்கார பண்ணுவேன். அவன் பாருங்க, ராஜ சமூகத்திலே, ராஜ பந்தியிலே இருந்தான். காரணம் என்னங்க? காரணம் என்ன? யோனத்தானின் நிமித்தம் அங்க. இங்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு? இயேசுவின் நிமித்தம். வேற காரணமே இல்ல. இதை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கிருபை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம் முதல் முடிவர கிருபைதான். நாம் மறுபடியும் பிறந்தது கிருபையினால. அது எல்லாருக்கும் சந்தேகமே இல்ல. ஆனா அதற்கப்புறம் அவருடைய சாயலில் மாறுவதும் அவருடைய கிருபைதான். 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்லுகிறது? கண்ணாடியிலே அப்படின்னு என்ன? கிருபையினாலே சத்தியம் என்ன சொல்லுகிறது? நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை பார்த்து, பார்த்து, பார்த்து அந்த சாயலாகவே நாம் மறுரூபமாகிறோம் என்று சொல்லுகிறார். அதேதான் அங்க யாக்கோபு 1:25 சொல்வதை பார்க்கிறோம். உற்று பார்த்து அதில் நிலைத்திருந்து அதை விசுவாசித்து அதன்படி செய்கிறவனே. அப்ப எல்லாமே கிருபைதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கிரியையினால் அல்ல, எந்த நாளில நம்முடைய கிரியை என்று நம்முடைய முயற்சியை வருகிறோமோ, பிசாசுக்கு வாசலை திறக்கிறோம். அப்போ நற்கிரியே இல்லைன்னு கேட்கிறீங்களான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். தேவனுடைய பார்வையில எல்லாமே கிருபைதான். ஆனா உலகத்தின் பார்வையில எல்லாமே கிரியை தான். அப்படிதானே? நீ வேலை செய்யாம உன் முதலாளி சம்பளம் குடுப்பானா? குடுக்க மாட்டான். அந்த கிருபை கேட்க முடியுமா? முடியாது. ஆனா உலக பார்வையிலே நாம் அனுபவிக்க வேண்டுமானால், கிருபையை அறிந்தோமானால், வெளிப்பாடாக அறிந்தோமானால், கிருபையை வெளிப்பாடாக அறிந்தோமானால், அப்ப என்ன ஆகுது? இருதயத்துல ஒரு படம் உண்டாகுது. நான் தகுதி இல்ல. நான் சம்பாதிக்க முடியாது. நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எனக்காக ஒருத்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் இலவசம் நீ எடுத்துக்கன்னு சொல்றாரு. நான் எடுத்து அனுபவிப்பேன் என்ற ஒரு உறுதி. அதுதாங்க விசுவாசம். கிருபையை அறிந்து கொண்டோமானால், கிறிஸ்தவ வாழ்க்கை மெதுவாயும், லகுவாயும் இருக்கும். கிருபையை அறியலனா, அப்போஸ்தலர் 15 சொல்லல. சுமக்க முடியாத பாரத்தை சீஷர்கள் மேல் சுமத்துவதினால் தேவனை சோதிப்பானேன். பரிசுத்த ஆவிக்கு எங்களுக்கு நலமாய் இருந்தது என்னங்க? இந்த பாரம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்ல. அதை எடுத்துட்டு லகுவான கிருபை தான் எல்லாம். கிருபையினால தான் நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம் நாங்க சொல்வதை பார்க்கிறார். கிருபையினால தான் ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அதனால தான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அ அந்தியோகியா பட்டணத்துல பிரசங்கம் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த யூத மதவாத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? பவுலை நிராகரித்து தள்ளிவிட்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை அல்லது ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன என்பத அந்த 13ஆம் அதிகாரத்துல வாங்க. 43ஆம் வசனம் என்ன சொல்றாரு?
கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவருக்கு புத்தி சொன்னார்கள். ஜெபத்துல நிலைத்திருங்கப்பா, நற்கிரியை செய்வதிலே நிலைத்திருங்க. அப்படியே சொன்னாரு. கிருபையிலே இயேசு செய்த கிரியிலே நிலைத்திருங்க. கன்டினியூ, இங்கிலீஷ்ல கன்டினியூ. அப்போ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? தொடர்ந்து நான் அல்ல, இயேசுவின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், கிருபை கிருபை என்ற அதிலே நிலைத்திருக்க சொல்லுகிறார். கிருபையிலே நிலைத்திருக்க அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். புத்தி சொன்னார்கள். அது மாத்திரம் பவுலுக்கு ரோமர் சாரி அவருடைய சிஷ்யனுக்கு என்ன சொல்றாரு? தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, ஆவியானவர் நமக்கு தான் நீங்க நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி பலப்பட முடியும்? அங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆவது சொல்றாரு. கிருபையில எப்படி பலப்படுமா? தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே. தேவன் எனக்கு என்ன செய்தார்? ஒரே பேரான குமாரனை அனுப்பி, அப்படிதானே? இவ்வளவாய் என் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? அதனால் என்னவா இருக்கிறேன்? அந்த அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். சோத்திரத்தினால கிருபை பெருகுன்றாரு. எப்ப சோத்திரத்தினால கிருபை பெருகும்? தரித்திரனாகிய என்னை ஐஸ்வரனாக்கி விட்டார் என்று கிருபையை புரிந்து கொண்டனா, ஆட்டோமேட்டிக்கா தேங்க்ஸ் தான் வரும். அப்ப கிருபை பெருகதான் செய்யும். கிருபைக்கு கெஞ்ச வேண்டாம். புதிய ஏற்பாடுல கெஞ்சினதா, கேட்டதா, புலம்பனதா எதுவுமே இல்ல. நன்றி தான் சொல்றார் பவுல் பார்க்கிறோம். நன்றி. கொடுக்கப்பட்ட கிருபைக்கு நன்றி. அப்ப நம்மளும் அத விசுவாசி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் பிறந்த நாளிலே அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல கிருபை பெற்றோம். இங்க என்ன சொல்றாரு? பூரண கிருபை பெற்றோம் என்று சொல்லுகிறார் ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமான கிருபை என்றார் உன்னிடத்துல சொல்லும் பொழுது. அப்படிதானே? இங்க அவர்கள் மேல் கிருபை பூரணமாய் இருந்தது. அப்போஸ்தலர் 4:33 சொல்லும் பொழுது, அவங்க பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவின் உயிர் அது என்ன? இயேசு செய்து முடித்த கிரியை குறித்து மரித்து உயிரோடு எழுந்தார். பலமாய் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. அதே மக்கதோனியா சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? உங்களுக்கு கொடுக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த கிருபையில நீங்க பெருகுங்கன்றாரு. இந்த கிருபை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அங்க பார்க்கிறோம் நம்ம. இந்த கிருபையில நீங்க பெருகு 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல அத நம்ம பார்க்கலாம். இந்த கிருபையில நீங்க பெருகுங்கன்றாரு. கிருபை பூரணமா கொடுக்கப்பட்டது. கிருபையில பலப்படு, கிருபையில நிலைத்திரு, கிருபையில பெருகு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில அதை வெளிப்படுத்து. எப்படி வெளிப்படுத்த முடியும்? இருதய விசுவாசத்தினால். அதேதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 தான் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன். அது சுகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும். அதனாலதான் ஆவியானவர் வாழ்த்துதல்லே அது இன்க்ளூட் பண்ணிட்டாரு. கிருபையில பலப்பட சொல்லி. கிருபையில பலப்பட என்பது கிருபையின் உணர்விலே, எண்ணத்திலே பலப்படுவது. மறுபிறப்பிலே பரிபூரண கிருபையை பெற்று இருக்கிறோம். அது என்ன கிருபை? சகல விரோதமான காரியங்களையும் ஆளுகை செய்கிற கிருபை, மேற்கொள்ளுகிற கிருபை. கிருபையிலே பலப்படு என்று சொல்றாரு. அதே பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க? கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் தேவனை அறிகிற அறிவினாலும் கிருபையினாலும் நாம் வளர வேண்டும் என்று அவங்க சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, கடைசி வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லுகிறார். கிருபையிலே நிலைத்திருங்கள், கிருபையிலே பலப்படுங்கள், கிருபையிலே அதிகமாய் பெருகுங்கள், கிருபையிலே என்ன சொல்றாரு? வளருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? கிருபை பற்றிய வேதம் முழுவதுமா ஆராய்ந்து பாருங்க இந்த கிருபையை குறித்து. நம்முடைய தேவன் யார்? கிருபையின் தேவன். மோசே கேட்கிறாரு. அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு?
தன்னை வெளிப்படுத்துற எப்படி? கிருபையின் தேவனாக வெளிப்படுத்துகிறார். அவர் சகலவித பேதுரு என்ன சொல்றாரு? சகலவித கிருபையை தருகிற தேவன் என்று சொல்லுகிறார். அதேதான் அங்க 9ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 9ல பவுல் சொல்லும்போது சகலவித கிருபையை தருகிறான்னு சொல்றார். பேதுரு என்ன சொல்றார்? இந்த கிருபை மெய்யான கிருபை என்று சொல்லுகிறார். இந்த கிருபையினாலதான் பற்பல வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு பேதுரு சொல்றார். கிருபையை பார்த்து நம்ம பைபிள்ல நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே போகலாம். ஏன்? அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே அதுதான். திரும்ப திரும்ப அது நம்ம எல்லா இடங்களிலும், அது பேதுருவா இருக்கலாம், யூதாவா இருக்கலாம், யோவானா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், நிருபங்கள் அதேதான் திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இது நம்முடைய வேலை. பலப்படுங்கள், நிலைத்திருங்கள், அதிகம் அதிகமாய் பெருகுங்கள். இங்க என்ன சொல்றாரு? வளருங்கள் என்று சொல்லுகிறார். இது நம்ம அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வழிதான். வளர்றதுக்கு என்ன வழிதான்? தியானம். கிருபையை கொடுத்து தியானிக்கணும். சபை போதனை என்னவா இருந்தாலும், உலக போதனை என்னவா இருந்தாலும், என் தேவன் என்ன சொல்லுகிறார்? அதான் ஃபைனல். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. நான் அதிகமாக பிரயாசப்பட்டது தேவ கிருபையினாலே. அற்புத அடையாளங்களோடு புறஜாதியை கீழ்ப்படிய பண்ணினது இந்த தேவ கிருபையினாலே. உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொன்னது இந்த தேவ கிருபை. நாம் மறுபடி பிறந்தது அது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 13, 14 பாருங்க. தேவன் எவ்வளவு கிருபை பாராட்டினார் சொல்லிட்டு, அது தேவ கிருபை. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை முன்குறித்தது தேவ கிருபை என்று சொல்லுகிறார். அவர் கடைசியில ரத்த சாட்சியாய் மரிப்பது தேவ கிருபை. ஆண்டவரே சிலுவையில தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தது கிருபையினால் என்று அங்க சொல்லுகிறார் எபிரேயர் 2:9. எல்லாமே கிருபை 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 தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிருபையின் மனநிலைக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் வாழ்த்துதல் ஆரம்பமும் முடிவும் வாழ்த்துதல் எப்படிதான் இருக்கிறது? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை அப்ப சொல்லி பாருங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, யோசபாத் யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்றான்? நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. வேற ஒண்ணுமே நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. சாலமன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றான், நல்லவர் கிருபை என்னது, அப்படியே மகிமை வந்து இறங்குது. இங்க வெற்றி, சத்துருக்கள் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க. மந்திரம் என்னங்க? அவர் நல்லவர், அவர் கிருபை. அந்த ஒரு வெளிப்பாடு அத வாயில சொல்லும் பொழுது, அதனாலதான் சகரியா தீர்க்கணும் அதை சொல்வதை பார்க்கிறோம். அதனாலதான் பவுலடிகளார் வாழ்த்தும் பொழுதெல்லாம், அது வரைக்கும் அவங்களுடைய யூத கலாச்சாரத்துல உங்களுக்கு சமாதானம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர இடத்துல பார்க்க சொல்லலாம். ஆனா அவர் மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அந்த வாழ்த்துதலையே மாற்றி விட்டார். கிருபையும் கிருபை அங்க வந்துடுச்சு. ஏன்? கிருபையிலே அவர்கள் வளர வேண்டும், கிருபையிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், கிருபையிலே அவர்கள் வளர வேண்டும். அதிகமாய் கிருபையிலே அவள் இன்னும் பெருக வேண்டும். இதுக்கு ஒரே வழி, வாயினால இந்த கிருபையை சொல்லும் பொழுதுதான். நம்ம வாயில சொல்றதுதான் நமக்கு உண்மையா இருக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசமா மாறும். The more you confess, the more. ஏன்? நான் ரிச்சா இருக்கேன்னா ஒரே அப்படியே ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு சொன்னதெல்லாம் இயேசு நிமித்தம், எனக்கு யோனத்தானின் நிமித்தம் மேவிபோசர், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அததான் இங்க சொல்றாரு, ஒரே பலியினாலே. ரோமர் 5:18-19 வாசித்து நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். இப்போ எல்லாமே காரணம், ஒரே காரணம் தான். அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே. அப்போ வேற காரணமே இல்லை. நம்ம இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்புறது என்னன்றத கலாத்தியர் 1:4 சொல்லும் போது அதை தான் சொல்றாரு. எபிரேயர் 3:4 அதை தான் சொல்றாரு. இங்க பாருங்க, ரோமருக்கு நான் சொன்ன மாதிரி 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, என்ன சொல்ற பாருங்க.
ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துனுடைய நீதி என்னுடைய நீதியாக என் கணக்கிலே வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய தகுதி என்னுடைய தகுதியாக என் கணக்கிலே வைக்கப்பட்டது. 19ஆம் வசனம் பாருங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோரும் நீதிமானா. அப்போ அவருடைய கீழ்ப்படுதல் என்னுடைய கீழ்ப்படுதல். ஏமாத்த விடாதீங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்க விடாதீங்க. உங்க பந்தய பொருளை அவன் கொள்ளை கொண்டு போக விடாதீங்க. நீ கீழ்ப்படிந்தாதான் பழைய உடன்படிக்கை எடுத்து காண்பிப்பான். அதுக்கு போதகரையும் பண்ணுவான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் கீழ்ப்படுதல் அல்ல, ஏன் கீழ்ப்படுதல் அல்ல, ஏன் நீதியான கிரியை அல்ல, அவருடைய கீழ்ப்படிதல் என் கணக்கிலே. அதுதானே சொல்றாரு. ரோமர் 5ஆம் சாரி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் புது சிருஷ்டியின் 17ல சொல்லிட்டு அப்ப அங்க வருஷம் சொல்லும்போது என்ன பண்றாரு, நம்முடைய பாவத்தை அவர் நம்ம கணக்குல வைக்கல. என்ன பண்ணறான்? இயேசுவின் நீதியை நம் கணக்குல வைத்தார். பாவம் அறியாதவரை பாவமாக்கி நம்மை நீதிமானாக்கி அவருடைய நீதியை நம் கணக்கு. அதுதாங்க கிருப, அதுதாங்க கிருப, அதுதான் கிருப. மனநிலை முழு எல்லா காரியத்திலும் கிருபையின் மனநிலைக்கு நாம வரணும். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கிருபையின் மனநிலை உங்களுக்கு உண்டாவதாக. சமாதானத்தின் மனநிலை உங்களுக்கு உண்டாவதாக. ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறதெல்லாம் கிரேஸ் டு யூ அப்படின்னா என்ன? உன் தகுதியே இல்லடா, என்னத்தை மாற்றிக்கொள். கிரேஸ் டு யூன்னு சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, என்ன பார்த்து. உனக்கு கிருபை உண்டாவதாக அப்படின்னு என்ன? கொஞ்சம் மனநிலை எல்லாமே நீ அனுபவி ராஜா, அனுபவி. கிருபைதான். ஜஸ்ட் டேக் இட் அண்ட் என்ஜாய் இட் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கிருபை அண்டை வாருங்கள். கிருபை லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. வாழ்க்கை மெதுவாக லகுவாய் இருக்கும். நிச்சயமாக கிருபையை அறிந்து கொண்டோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம், அற்புத வாழ்க்கை வாழும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்க பாராட்டின கிருபை மகா பெரியது. ஆண்டவரே, ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபை பெரிதுன்னு சொல்றீங்க. ஆண்டவரே, இந்த கிருபைய எங்க மூளையில நாங்க புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியினாலதான் நாங்க புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றீங்க. கிருபையின் ஆவியானவர் எங்களுக்கு இதை விளக்கி காண்பிக்க, எங்க இருதயத்துல கிருபையின் மனநிலை வரத்தக்கதாக வெளிப்பாடுகளை தர நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையின் ஆவியானவர் காலைதோறும் அந்த கிருபைகள் புதியவைகள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபைக்கு முடிவே இல்லை, எல்லையே இல்லைன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்க புரிந்து கொள்ளட்டும். இந்த எல்லை இல்லாத, முடிவில்லாத, நித்திய நிச்சயமான கிருபையில நாங்க இன்னமும் வல்லமையாய் பலப்பட, நிலைத்திருக்க, ஸ்திரப்பட, ஆண்டவரே வளர, ஆண்டவரே பெருக, நாங்க இன்னும் அதிகமாய் கிருபையை குறித்து வேதத்துல தியானிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.